ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஐ டோனோ. நம்ம இன்னைக்கு வைகை டேமை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலேருந்து தேனி போகிற வழியில் ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் தான் இந்த வைகை டேம் இருக்குது. இந்த டேம் 1959 கர்ம வீரர் காமராஜரால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அதே மாதிரி நம்மளோட சைட்லேருந்தும் நம்மளும் எந்த டேமேஜும் பண்ணாமல் இருக்கணும். இந்த டேமில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் கூட இருக்குது. அதனால் பவரை கூட இங்கே ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த டேமை கீழேருந்து பார்க்குறத விட மேலே இருந்து பார்த்தா இன்னும் அழகாகவே இருக்கும். ஸோ நம்ம அங்கே சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம இப்போ மேலே போக போகிறோம். வாங்க மேலே போகலாம். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. அப்படியே இங்கேருந்து பார்த்தோம்னா வைகை டேமோட ஃபுல் வியூவும் நமக்கு தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் நிறையா க்ரீனியாக இருக்குது. நிறையா மரம் செடியெல்லாம் இருக்குது. அங்கே தெரியுது பாருங்கள், அந்த பாலம் அது நிறைஞ்சே தண்ணி இப்போ போயிட்டுருக்கு. அது மேலேயே தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ நம்மளால அங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா டேமும் 2 ஷட்டர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நல்லா தண்ணி ஃபோர்ஸாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். இதுதான் டேம். தண்ணி நிறையாவே இருக்குது. கீழே ஒரு ஆடு கூட இருக்குது. ரொம்ப குப்பியாக இருக்குது. ஸோ நம்ம அது காட்டல. அப்படியே நம்மளோட டேம் வியூவை பாருங்கள். தண்ணி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எப்போடா கேமராலேருந்து கையை எடுப்பேன்னு பார்க்குறீங்களா? நான் எடுக்கவே மாட்டேன். அது எப்படியோ தெரியாமல் நான் வச்சுட்டேன் போல. நானும் பார்க்கவே இல்லை சரியா. ஸோ அதை நீங்கள் யாரும் கண்டுக்க வேணாம். அப்படியே இந்த வியூவை மட்டும் பாருங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட வேணாலும் வரலாம். செம்ம ஜாலியாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே பார்க்லாம் கூட இருக்குது. அந்த வீடியோ கிளிப்ஸும் அடுத்து வரும். அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போது நம்ம கீழே வந்துட்டோம். அப்படியே ஒரு வாக் போகிறோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அந்த சைடு நம்ம போக முடியும். அந்த சைடு வந்து பார்க்லாம் இருக்குது. இந்த சைடு அப்படியே கார்டன் அப்படி இருக்குது. நேச்சர் லவருக்கு பெரிய ட்ரீட்டுன்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு காமான ஒரு இடம். ஒரு அப்படியே பொல்யூஷனே இல்லாமல் அப்படியே செம்மையாக இருக்கும். அப்படியே நம்ம சைடில் என்னமோ தண்ணி போடுற சவுண்டு கேட்டுச்சுங்க. அப்படியே எட்டி என்னன்னு பார்த்தோம்னா அங்கேயும் தண்ணி தான் போய்ட்டு இருந்துச்சு. ஏதோ சின்ன வாய்க்கா மாதிரி இருந்துச்சு. அதோட சவுண்டு அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அது கேட்குறதுக்கே நீங்கள் அதை கேளுங்க. ரெண்டு ஷட்டர் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 ஷட்டர்லேருந்து தண்ணியாக எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பேர்ட்ஸ்லாம் கூட பறந்துட்டு இருக்குது. அதெல்லாம் க்யூட்டாக இருக்குது. நாங்கள் போனப்போ இந்த ஷட்டரில் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆனால் இது எல்லாமே பண்ணியிருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருந்திருக்கும் தண்ணியோட. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார்டன் ஏரியா. இங்கே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. ரொம்ப அமைதியாக இருக்கும். பொல்யூஷனே இல்லாமல் ஒரு நேச்சரான ஒரு ஏர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான ஏரியா. இதுதாங்க கிட்ஸ்க்கான ஒரு பார்க்கு தாண்டி அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் போகிற வழியில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் அதே மாதிரி ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. அப்படியே நம்ம ரைட் சைடு திரும்பி பார்த்தோம்னா நம்ம டேமுக்கு போகிற வழி தான். அந்த ஸ்டெப்ஸ் ஏறணும்ல அந்த இடம். அப்படியே நாங்கள் வெளியே போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வைகை டேம் 1890 சில்லறையில்